நாம பார்த்து வியந்து போன தினம்தோறும் நம்ம பயன்படுத்துற நம்ம வேலையை சுலபமாக்கின செயற்கை தொழில்நுட்பங்கள் எந்த இயற்கை தொழில்நுட்பங்கள் இருந்து சுடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். மரக்குத்தியோட மெக்கானிசத்தை எடுத்து தான் சாக் அப்சர்வர், அதாவது நம்ம டெய்லி பயன்படுத்திட்டு இருக்கிற வண்டியில் இருக்கிற சாக் அப்சர்வரை உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா மரக்குத்தி என்ன பண்ணுமா, ரொம்ப அதிக ஸ்பீடில் மரத்தை கொத்துமாமா. இதனால இதுக்கு எந்த களைப்பும் வராது, அந்த உறுப்பும் வந்து பாதிக்கப்படாது. ஏன் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த மூக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு எலாஸ்டிக்கான பார்ட் ஒன்று இருக்குமாமா. அதனால தான் அந்த மூக்குக்கு அது பலத்தை கொடுக்குது. ஸோ இந்த மெக்கானிசத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் அதை எடுத்து தான் சாக் அப்சர்வரை அவங்க உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது போர் போறதுக்கு நம்ம பயன்படுத்துற போரிங் மிஷின். இது எந்த டெக்னாலஜி இருந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழுல இருந்து உருவாக்கி இருக்காங்க. மண்புழு தன்னுடைய இரையை தேடுறதுக்காக மண்ணை தோண்டி உள்ளுக்குள்ளார போகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 45 டன் எடை இருக்கிற திமிங்கலம் ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா தண்ணிக்குள்ள சுத்துற அந்த அழகை ரசிச்சு உருவாக்கப்பட்டது தான் விண்ட் மில் அப்படின்ற ஒரு மாபெரும் டெக்னாலஜி. நம்ம ரோட்ல டிராவல் பண்ணி போறப்ப ரோட்டுக்கு நடுவுலையும் சைட்லையும் லைட்டிங் சிஸ்டம் இருந்திருக்கும் லைனா. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933 பெர்சி ஷா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய கார்ல இருட்டான கடினமான பாதையில போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பூனை கிராஸ் ஆகுது. அது வந்துட்டு திரும்பி பார்க்கறப்ப தன்னுடைய கார்ல இருந்து வர வெளிச்சம் அந்த பூனையோட கண்ணுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னடா வியப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருக்கிற சாராம்சத்தை எடுத்து உருவாக்கப்பட்டதான் இந்த ரோட் சேஃப்டி லைட்ஸ். அடுத்தது நண்டுகள். இந்த நண்டுகள் இருட்டிலேயே இருக்கிறதுனாலயோ என்னவோ இதுக்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. இந்த சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டையும் தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இயற்கையாகவே இருக்கு. இந்த சக்தியை பயன்படுத்தி தான் எக்ஸ்ரேஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது இருட்டில் நம்ம வீட்டை பிரகாசமாக்குற எல்இடி லைட்ஸ். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்மினி பூச்சிகளுடைய மெக்கானிசத்தில் இந்த மின்மினி பூச்சியில் இருக்கிற ஒரு வகையான செல்ஸ் வந்துட்டு யூரிக் ஆசிடோடைய துகள்களை வெளிப்படுத்தும். அதனால தான் சின்னதாக இருந்தாலும் நிறைய லைட்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டெக்னாலஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லக்கூடிய எல்இடி லைட்ஸ். அடுத்தது டிவி ஸ்கிரீன். இந்த டிவி ஸ்கிரீன் வெட்டு மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டில் ஃபிஷ்ஷுடைய மெக்கானிசத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இந்த வெட்டு மீன் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய இரையை தேடி போறப்ப அது அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸாக மாறிக்குமாமா. ஸோ தன்னுடைய உடம்புல எல்லா கலர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மீன் இதுதான். ஸோ இந்த யூனிக்கான மீனுடைய அந்த டெக்னாலஜி அந்த மெக்கானிசத்தை எடுத்து தான் டெக்னாலஜியா டிவி ஸ்கிரீனை உருவாக்கி இருக்காங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். என்னதான் டெக்னாலஜி நம்ம பெருமை பாராட்டினாலும் ஒவ்வொரு டெக்னாலஜி பின்னாடியும் ஒரு இயற்கையான விஷயம் இருக்கு அப்படின்றத பதிவு பண்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நன்றி.